காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. மதுரைக்கு தெற்கே இருந்த அந்த சின்ன ஊருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு. மாலை 6 மணிக்கு பிறகு யாராவது வெளியூர்ல இருந்து ஊருக்கு வந்தா அவங்க கிட்ட ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. எந்த பேருந்துல வந்தீங்க? அவங்க ஏதாவது ஒரு நம்பரை சொன்னா எல்லாருமே இயல்பா நடந்துக்குவாங்க. ஆனா ஒருவேளை யாராவது 17ஆம் நம்பர் வண்டியில தான் வந்தேன் இப்படி சொன்னா மட்டும் அவங்களுடைய முகம் மாறிடும். சில பேர் உடனே வேற பேச்சுக்கு மாறிடுவாங்க, சில பேர் அமைதியாயிடுவாங்க. சில முதியவர்கள் கூட அந்த மனிதனை பார்த்து நீண்ட நேரம் உற்று பார்ப்பாங்க. ஏன்னு யாருமே விளக்கம் அளிக்க மாட்டாங்க. அந்த ஊரோட பேரு கரிசல்பட்டி. அந்த கதையோட தொடக்கம் அங்கதான். அருணாச்சலம் அந்த ஊருக்கு புதுசா வந்த பள்ளி ஆசிரியர். நகரத்துல வளர்ந்தவன். கேள்வி கேட்கறது அவனுடைய பழக்கம். மத்தவங்க பயப்படுற விஷயங்களை பத்தி இன்னும் அதிகமா ஆர்வம் கொள்றது அவனுடைய குணம். ஊருக்கு வந்த முதல் நாளே அந்த கேள்வி அவன் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. எந்த பேருந்துல வந்தீங்க சார்? 17ஆம் நம்பர் வண்டியில தான் வந்தேன். அந்த ஒரு சொல்லுக்கு பிறகு டீ கடையில இருந்த 3 பேரோட கைகளும் நின்னுடுச்சு. டீ ஆத்திட்டு இருந்தவன் கூட பாதிலேயே அப்படியே தன்னுடைய வேலையை நிப்பாட்டிட்டான். ஒரு கணம் முழு கடையும் அமைதியாச்சு. பிறகு ஒண்ணுமே நடக்காதது போல எல்லாரும் அவங்களுடைய வேலையை தொடர்ந்தாங்க. அருணாச்சலத்துக்கு அந்த அமைதி இன்னும் அதிகமான சந்தேகத்தை உண்டாகுச்சு. அடுத்த சில நாட்கள்ல அவன் பல பேர்கிட்டயும் கேட்டு பார்த்தான். அந்த 17ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு என்ன விசேஷம்? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க? யாரும் நேரடியான பதில் சொல்லல. அதெல்லாம் பழைய விஷயம் சார், அதை விட்டுருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்படி சொல்லியே தவிர்த்தாங்க. ஆனா எதுவுமே இல்லாத விஷயத்த மனிதர்கள் இவ்வளவு பயந்து தவிர்க்க மாட்டாங்க இல்லையா? அதனால அவனுடைய ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுது. ஒரு நாள் சாயந்தரம் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஊரோட எல்லையில இருந்த பழைய ஆலமரத்துக்கு கீழே ஒரு முதியவரை பார்த்தான். அவர் மட்டும் அந்த கேள்வியை கேட்டப்போ சிரிச்சார். 17ஆம் நம்பர் பஸ்ஸா? ஆமா தாத்தா. அப்படின்னா நீங்க அவனை பார்த்திருக்கணுமே. அருணாச்சலம் புரியாம பார்த்தான். யார தாத்தா? அந்த முதியவர் மெதுவா சிரிச்சாரு. அதுதான் இந்த ஊருக்கு இன்னும் புரியாத கேள்வி என்று சொல்லிட்டு எழுந்து நடந்து போனாரு. அந்த இரவு அருணாச்சலத்துக்கு தூக்கம் வரவே இல்லை. 17ஆம் நம்பர் பேருந்து, புரியாத பயம், புரியாத அமைதி, எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா தோன்றுச்சு. அடுத்த நாள் காலையில அவன் நேரா அந்த பேருந்து நிலையத்துக்கு போனான். அங்கிருந்த ஒரு முதிய நடத்துனர் 30 வருஷங்களா அதே பாதையில வேலை பார்த்தவர். அண்ணா, இந்த 17ஆம் நம்பர் பஸ் எப்போ ஆரம்பிச்சது, எப்போல இருந்து வந்துட்டு இருக்கு என்று கேட்க அந்த முதியவருடைய முகம் கொஞ்சம் மாறுச்சு. நீங்க ஏன் தம்பி அதை கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கதான். சில நொடிகள் அமைதியா இருந்தவரு மெதுவா சொன்னாரு. இப்ப ஓடுற இந்த பஸ் புது பஸ் சார். அப்ப அதுக்கு முன்னாடியும் 17ஆம் நம்பர் பஸ் தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் அந்த முதியவர் ஆழமா மூச்சு விட்டாரு. 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இரவு அது காணாம போயிருச்சு. அருணாச்சலம் சிரிச்சான். பஸ் காணாம போச்சா? ஆமா தம்பி. யாராவது திருடிட்டாங்களா? இல்ல. விபத்தா? இல்ல தம்பி. அப்போ? முதியவர் அவனோட கண்களை நேரா பார்த்தாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. 23 வருஷங்களுக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருந்த அந்த இரவு 17ஆம் நம்பர் பஸ் வழக்கம் போல கரிசல்பட்டிக்கு புறப்பட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு அது ஊரை வந்து அடையவே இல்லை. அந்த பேருந்து மட்டும் இல்ல, அதுக்குள்ள இருந்த அந்த 23 பேரும், அந்த பஸ்ஸோடைய கண்டக்டரு, டிரைவரு எல்லாருமே ஒரே ராத்திரியில காணாம போனாங்க. தேடுதல்லாம் நடந்துச்சு. போலீஸ்காரங்க வந்தாங்க, குளங்கள்ல தேடினாங்க, காடுகள்ல தேடினாங்க. ஆனா பஸ்ஸோட ஒரு சக்கரம் கூட கிடைக்கல. அது பூமிக்குள்ளேயே விழுங்கப்பட்ட மாதிரி மறைஞ்சு போச்சு. இந்த கதையை கேட்டப்போ அருணாச்சலத்தோட முகத்துக்குள்ள ஏதோ குளிர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் ஊருக்கு வந்த நாள்ல அவன் ஏறி வந்த அந்த பேருந்தோட நம்பரும் அதே 17 தான். அந்த இரவு அருணாச்சலத்தால தூங்க முடியல.
பழைய மரக்கட்டல்ல படுத்திருந்தான். மின்விசிறி மெதுவா சுத்திட்டு இருந்தது. வெளியே நாய்கள் குறைக்கிற சத்தம், தூரத்துல எங்கேயோ இரவு ரயிலோட ஒளி. ஆனா அவனோட மனசுக்குள்ள மட்டும் ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிட்டு இருந்தது. ஒரு பேருந்து முழுசா எப்படி காணாம போகும்? ஒரு மனுஷன் காணாம போனா புரிஞ்சுக்கலாம், 2 மனுஷங்க காணாம போனா கூட புரிஞ்சுக்கலாம். ஆனா 22 பயணிகள், ஒரு ஓட்டுநர், ஒரு நடத்துனர், ஒரு பெரிய பேருந்து, இவ்வளவும் ஒரே நாள்ல மறைஞ்சு போறது சாதாரண விஷயமா தெரியலையே. அதுலயும் முக்கியமா 23 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ஊர்ல யாரும் அதை மறக்கல. அது அருணாச்சலத்துக்கு இன்னும் வித்தியாசமா தோணுச்சு. ஏன்னா மனிதர்கள் பொதுவா 2 வகையான விஷயங்களை மட்டும்தான் நீண்ட காலம் நினைவுல வச்சிருப்பாங்க. ஒண்ணு மிகப்பெரிய மகிழ்ச்சி, இன்னொன்னு மிகப்பெரிய பயம். இந்த கதை நிச்சயமா 2வது வகையை சேர்ந்ததாதான் இருக்கணும். மறுநாள் காலையில அவன் ஸ்கூலுக்கு போனப்ப கூட அவனுடைய கவனம் பாடத்துல இல்ல. பிள்ளைங்க எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு இருந்தான். அப்ப வகுப்பறையோட கடைசி வரிசையில இருந்த ஒரு சின்ன பையன் கைய உயர்த்தினான். சார். என்னப்பா, நேத்து நீங்க 17ஆம் நம்பர் பஸ்ல வந்தீங்களாமே? அருணாச்சலம் இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சான். உனக்கு யாரு சொன்னது? அந்த சிறுவன் சிரிச்சான். எங்க ஊர்ல ரகசியம் அப்படின்னு எதுவுமே இருக்காது சார். இப்படி சொல்லவும் அந்த முழு வகுப்பும் சிரிச்சுது. ஆனா அடுத்த நொடி அந்த சிறுவன் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் அவனை சிந்திக்க வச்சுது. என் தாத்தா சொல்வாரு சார், அந்த பஸ்ல ஏறுறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி கனவு காண்பாங்களாம். அந்த வகுப்பறை மீண்டும் அமைதியாச்சு. என்ன கனவு என்று கேட்டான் அருணாச்சலம். அந்த சிறுவன் தோலை உயர்த்தினான். எனக்கு தெரியாது சார், தாத்தா சொன்னது அவ்வளவுதான். அந்த மாலை பொழுது பள்ளி முடிஞ்சதும் அவன் நேரா அந்த சிறுவனோட வீட்டுக்கு போனான். அந்த வீடு ஊரோட எல்லையில இருந்தது. பழைய ஓட்டு வீடு. வாசல்ல ஒரு முதியவர் கைத்து கட்டல்ல உட்கார்ந்து இருந்தாரு. அவர்தான் அந்த சிறுவனோட தாத்தாவா இருக்கும் போல. வணக்கம் தாத்தா. வணக்கம். 17ஆம் நம்பர் பஸ்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த முதியவர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. பிறகு மெதுவா சிரிச்சாரு. இந்த ஊருக்கு வந்தவங்க எல்லாம் முதல்ல அதை தான் கேட்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது கதை தான், உண்மைலாம் தெரியாது. பரவாயில்ல கத்தா, அந்த கதையை சொல்லுங்க. முதியவர் வானத்தை பார்த்தாரு. சூரியன் மறைய ஆரம்பிச்சது. பிறகு மெதுவா அந்த கதையை ஆரம்பிச்சாரு அந்த தாத்தா. 23 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ்ல ஒரு பொண்ணு இருந்தாலாம். யாரு? யாருக்கும் தெரியாது. பேரு? அதுவும் தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணு பேருந்துல ஏறினத யாரும் பார்க்கல. ஆனா காணாம போன பேருந்து சம்பவத்துக்கு அடுத்த நாள் அந்த பேருந்து நிக்கிற இடத்துல ஒரு சிவப்பு நிற கொடை கிடந்துச்சான். அதனால அந்த கொடை அந்த பொண்ணோடதுதான்னு சொன்னாங்க. அருணாச்சலம் சிரிச்சான். தாத்தா, இது என்ன கதையால இருக்கு? ஆமாப்பா, நானும் அதுதானே சொல்றேன். அப்புறம் அந்த முதியவருடைய முகம் திடீர்னு சீரியஸ் ஆச்சு. அந்த கொடை இன்னைக்கும் இருக்கு தம்பி. அருணாச்சலம் உடனே திடுக்கிட்டு போனான். என்னது, இன்னும் இருக்கா? எங்க இருக்கு? நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான். என்ன, இந்த 23 வருஷத்துல அந்த கொடையை எரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க, தூக்கி எறிய முயற்சி பண்ணிருக்காங்க, வேற ஊருக்கு அனுப்ப கூட முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா எப்படியோ அது திரும்பி வந்துடும் தான் சொல்லுவாங்க. அருணாச்சலம் சிரிக்க முயன்றான் இதை கேட்ட உடனே. ஆனா அந்த முதியவரோட கண்கள்ல இருந்த தீவிரம் அவனை நிறுத்துச்சு. அந்த இரவு அவன் ஊர் காவல் நிலையத்துக்கு போனான். அங்கிருந்த வயதான காவலர் முதல்ல அவங்க கிட்ட பேச மறுத்தார். ஆனா அருணாச்சலம் ஆசிரியருங்கிறதுனால கொஞ்சம் மனம் திறந்தார். சார், நீங்க கேட்ட அந்த கொடை இங்கதான் இருக்குது. என்னது, உண்மையாவா? ஆமா சார். பழைய மர அலமாரிய திறந்தாரு. உள்ள தூசி படிஞ்ச ஒரு பெட்டி. அதுக்குள்ள சிவப்பு நிற பெண்கள் கொடை. 23 வருடங்கள் பழையது. ஆனா அது ஆச்சரியப்படும்படி புதுசா இருந்துச்சு. அருணாச்சலம் அதை தொட்டான். அந்த நொடியில அவனோட உடம்பு முழுக்க ஒரு குளிர்ச்சி ஓடுச்சு. ஏன்னு அவனுக்கே புரியல. அந்த இரவு பல வருடங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்துச்சு. கனவுல அவன் ஒரு பேருந்துக்குள்ள உட்கார்ந்திருந்தான். வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்தது. பேருந்து காலியா இருந்துச்சு. முன்னால ஓட்டுநர், பின்னால
நடத்துனர் மற்றும் கடைசி இருக்கையில அந்த சிவப்பு கொடையை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்த ஒரு பெண். அவளோட முகம் மட்டும் சரியா தெரியல. அவ மெதுவா திரும்பினான். அப்ப பேருந்தோட விளக்குகள்லாம் அணைஞ்சிடுச்சு. அடுத்த நொடி ஒரு பெண்ணுடைய குரல் கேட்டுச்சு. இன்னும் யாரும் உண்மையை கண்டுபிடிக்கலையா? அருணாச்சலம் திடுக்கிட்டு போய் விழிச்சுக்கிட்டான். அவன் முழு உடம்பும் வேர்வையால நனைஞ்சிருந்தது. ஜன்னல் வழியா விடியற்காலை ஒளி உள்ள வந்துட்டு இருந்தது. ஆனா அவனை உண்மையிலேயே பயமுறுத்தினது கனவு இல்ல. படுக்கைக்கு பக்கத்துல மேச மேல நேற்று காவல் நிலையத்துல பார்த்த அதே சிவப்பு கொடை. அருணாச்சலத்துடைய இதயம் வேகமா துடிச்சுது. தூக்கத்திலிருந்து எழுந்த உடனேயே அவனுடைய கண்கள் மேசை மேல இருந்த அந்த சிவப்பு கொடையில தான் பதிஞ்சிச்சு. நேற்று இரவு காவல் நிலையத்துல பூட்டி பெட்டிக்குள்ள பார்த்த அதே கூட, அதே சிவப்பு நிறம், அதே கைப்பிடி, அதே பழைய வடிவம். ஒரு கணம் அவனுக்கு தன்னோட கண்களையே நம்ப முடியல. அவன் மெதுவா எழுந்து பக்கத்துல போனான். கைய நீட்டி அந்த கொடைய தொட்டான். உண்மையிலேயே அங்கதான் இருந்துச்சு. கனவு இல்ல, பிரம்மையும் இல்ல, உண்மை. அவன் உடனே அந்த கொடையை எடுத்துக்கிட்டு காவல் நிலையத்துக்கு புறப்பட்டான். காவல் நிலையத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நேத்து பார்த்த அதே காவலரை தேடினான். சார், அந்த கொடை எங்க சார்? காவலர் குழப்பம் அடைஞ்சாரு. எந்த கொடை? நேத்து காட்டினீங்களே அந்த கொடை சார். அது பெட்டிக்குள்ளதான் இருக்கு. 2 பேரும் உள்ள போனாங்க. அலமாரி திறக்கப்பட்டது. பெட்டி திறக்கப்பட்டது. அதுக்குள்ள கொடை இருந்துச்சு. அருணாச்சலம் அதிர்ச்சியில நின்னுட்டான். ஏன்னா அவன் கையிலயும் ஒரு கொடை இருந்தது, பெட்டிக்குள்ளயும் ஒரு கொடை இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது. காவலர் அவனை பார்த்தாரு. சார், உங்க முகம் ஏன் இப்படி மாறி இருக்கு? அருணாச்சலம் எதுவும் சொல்லல. அவன் மெதுவா 2 கொடைகளையும் ஒப்பிட்டு பார்த்தான். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. பெட்டிக்குள்ள இருந்த கொடையோட கைப்பிடியில ஒரு சின்ன கீறல் இருந்தது. அவன் வீட்டுல கிடைச்ச கொடையில அது இல்ல. அப்படின்னா அது அதே கொடை கிடையாது. ஆனா அதே மாதிரி வேறொரு கொடை. இப்போ மர்மம் இன்னும் பெருசாச்சு. அன்றைய மாலை பொழுது அருணாச்சலம் நேரா ஊரோட பழைய நூலகத்துக்கு போனான். 23 வருஷங்களுக்கு முன்னால நடந்த சம்பவம் பத்தி ஏதாவது பதிவு இருக்குமான்னு தேட ஆரம்பிச்சான். பழைய செய்தித்தாள்கள், பழைய குறிப்புகள், மஞ்சள் நிறமா மாறின காகிதங்கள், தூசி படிச்ச கோப்புகள். சுமார் 2 மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன செய்தி அவன் கண்ணில் பட்டுச்சு. கரிசல்பட்டி அருகே பேருந்து மாயம், தேடுதல் தீவிரம். அதுக்கு கீழே இருந்த புகைப்படத்தை பார்த்த உடனே அவன் மூச்சே நின்னு போச்சு. புகைப்படத்துல காணாம போன பயணிகள் சில பேரோட படம் இருந்தது. அவங்களுக்கு இடையில ஒரு இளம் பெண். அவ கையில சிவப்பு நிற குடை. அருணாச்சலம் அந்த புகைப்படத்தை பல நிமிஷங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா அந்த முகத்தை அவன் ஏற்கனவே பார்த்திருந்தான். நேத்து ராத்திரி கனவுல. முகம் முழுசா தெளிவா தெரியல. ஆனா கண்கள், அந்த பார்வை எல்லாமே அதே தான். அவன் உடனே அந்த செய்தித்தாளோட தேதியை பார்த்தான். ஆடி மாதம் 12, 23 வருடங்களுக்கு முன்னால உள்ள அந்த செய்தித்தாள். அடுத்த பக்கத்துல இன்னொரு செய்தி இருந்துச்சு. பேருந்தில் பயணித்தவர்களில் ஒருவரான தெய்வானை என்பவரின் திருமணம் மறுநாள் நடைபெற இருந்தது. தெய்வானை. முதல் முறையா அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் கிடைச்சது. அந்த இரவு வீட்டுக்கு திரும்பின அருணாச்சலத்துக்கு ஒரு விசித்திரமான உணர்வு. இப்போ அவன் அங்க ஒரு கதையை தேடல, ஒரு மனிதனை தேடிட்டு இருந்தான். அந்த தெய்வானை யாரு? அவளுக்கு என்ன ஆச்சு? அந்த பேருந்துக்கு என்ன ஆச்சு? ஏன் இத்தனை வருஷங்களா ஊர் இன்னும் பயந்துகிட்டே இருக்கு? இந்த கேள்விகளுக்கான பதில் எங்கேயோ இந்த ஊருக்குள்ள மறைஞ்சிருக்கிறதா அவனுக்கு தோணுச்சு. அந்த இரவு மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது. காற்று பலமா வீசுச்சு. மின்னல் வானத்தை பிளந்துச்சு. நேரம் நள்ளிரவை தாண்டி போய்கிட்டு இருந்தது. அருணாச்சலம் இன்னும் விழிச்சிட்டு இருந்தான். அப்போ வீட்டு வாசல்ல யாரோ மெதுவா கதவு தட்டினாங்க. 1 முறை, 2 முறை, 3 முறை. அந்த நேரம் முழு ஊரும் தூங்கிட்டு இருந்தது. அவன் கதவை திறந்தான். வெளியே யாருமே இல்லை. ஆனா வாசலுக்கு முன்னால ஒரு பழைய காகித உரை கிடந்துச்சு. அது மேல சிவப்பு மையால எழுதப்பட்டிருந்தது. பேருந்தை தேடாதே, தெய்வானையை தேடு. இப்படி எழுதியிருந்துச்சு. அந்த உரையை கையில எடுத்த உடனே அருணாச்சலத்தோட முதுகு தண்டுல ஒரு குளிர்ச்சி ஓடுச்சு. மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. வாசலுக்கு வெளியே தெரு வெறிச்சோடி கிடந்துச்சு. பக்கத்துல இருந்த வேப்ப மரத்தோட கிளைகள் காத்துல ஆடுச்சு.
ஆனா அந்த உரையை யாரு வச்சதுன்னு மட்டும் புரியவே இல்லை. அவன் அதை மெதுவா திறந்தான். உள்ள ஒரே ஒரு காகிதம் இருந்துச்சு. அதுல எழுதப்பட்டிருந்தது, தெய்வானையை தேட வேண்டுமென்றால் முதலில் அவளுக்காக காத்திருந்த மனிதனை தேடு. அதுக்கு கீழே ஒரு பேர், சண்முகம்னு. அடுத்த நாள் காலையிலேயே அருணாச்சலம் அந்த பேரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சான். ஊர்ல வயசானவங்கள்ட்ட கேட்டான், டீ கடையில கேட்டான், முடிவெற்ற கடையில கேட்டான், கோயில் வாசல்ல உட்கார்ந்திருந்த முதியவர்கள்ட்ட கேட்டான். முதல்ல யாரும் ஞாபகம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஒரு முதியவர் திடீர்னு தலையை உயர்த்தினாரு. சண்முகமா? ஆமாங்க ஐயா. அவன் உயிரோட இருக்கானா? அந்த கேள்வியே அருணாச்சலத்தை அதிர்ச்சி அடைய வச்சுது. என்ன சொல்றீங்க ஐயா? அந்த முதியவர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. பிறகு மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. தெய்வானைக்கு கல்யாணம் நிச்சயானது சண்முகத்தோட தான். அப்புறம் அடுத்த நாள் கல்யாணம். அதுக்கு முன்னாடி இரவு காணாம போன அந்த பஸ்ல இருந்தவங்கல்ல அவளும் ஒருத்தி தான். அருணாச்சலம் இப்ப முழு கவனத்தோட கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் சண்முகத்துக்கு என்ன ஆச்சு? முதியவர் ஆழமா மூச்சு விட்டாரு. அவன் அந்த நாளுக்கு பிறகு சரியாவே இல்லை. ஏன்? ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுக்க காத்திருந்த ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முந்தின நாள் காணாம போயிட்டா என்ன ஆகும்? அருணாச்சலம் பதில் சொல்லல. முதல்ல அவன் தேடினான், அப்புறம் அழுதான், அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சான், அப்புறம் ஊரை விட்டே போயிட்டான். எங்கய்யா? யாருக்கும் தெரியாது. அந்த சாயந்தரம் பொழுது அருணாச்சலம் ஸ்கூல்ல இருந்து திரும்பும் போது ஒரு விஷயத்த கவனிச்சான். ஊரோட எல்லைக்கு பக்கத்துல பழைய பேருந்து நிறுத்தம் ஒண்ணு இருந்துச்சு. இப்போ அது பயன்படுத்தப்படல. புதர்கள் மண்டி இருந்தது. சுவர் முழுக்க பாசி. அங்க ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்து இருக்கிறது அவன் பார்த்தான். மாலை சூரியன் மறைய ஆரம்பிச்ச நேரம். வானம் செம்மஞ்சள் நிறமா மாறி இருந்தது. பேருந்து நிறுத்தம் வெறிச்சோடி கிடந்துச்சு. ஆனா ஒரு மூலையிலேயே அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருந்தாரு. ரொம்பவே வயசானவர். நீண்ட வெள்ளை தாடி, மங்கி போன சட்டை, கண்கள்ல ஒரு வித்தியாசமான வெறுமை. அருணாச்சலம் பக்கத்துல போனான். தாத்தா. அந்த மனிதர் மெதுவா திரும்பி பார்த்தாரு. என்ன? உங்க பேர் என்ன தாத்தா? அவர் சிரிச்சாரு. இந்த ஊர்ல எல்லாரும் மறந்து போன பேரு. சொல்லுங்க தாத்தா. சில நொடிகள் அமைதியா இருந்தது. பிறகு அவர் மெதுவா சொன்னாரு, சண்முகம். அருணாச்சலத்துடைய இதயம் ஒரு கணம் நின்னு போனது போல இருந்தது. 23 வருடங்களா தேடப்பட்ட அந்த பெயர் அவர் முன்னால உட்கார்ந்து இருந்தது. நீங்க தானா தெய்வானையோட? ஆமா. சண்முகத்துடைய குரல் உடைஞ்சது. என் வாழ்க்கையே அவதான் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது மாலை காற்று மெதுவாக வீசிச்சு. சில நிமிஷங்கள் 2 பேரும் எதுவுமே பேசல. பிறகு அருணாச்சலம் நேரடியாவே கேட்டான், அன்னைக்கு ராத்திரி என்னத்தான் நடந்துச்சு? சண்முகம் தூரத்துல வானத்தை பார்த்தாரு. அவருடைய கண்கள்ல திடீர்னு கண்ணீர் மின்னுச்சு. அன்னைக்கு ராத்திரி பேருந்துலாம் காணா போகல. என்னது? காணா போகலையா? அருணாச்சலம் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டான். பேருந்துலாம் காணாம போல தம்பி. அப்புறம் அது எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அதுல இருந்து சில பேர் திரும்பி வந்தாங்க. என்ன? திரும்பி வந்தாங்களா? ஆமாப்பா. அப்ப ஏன் யாருக்கும் தெரியல? சண்முகம் அவனை நேரா பார்த்தாரு. அவருடைய கண்கள்ல பயம் இருந்துச்சு. 23 வருஷங்கள் கடந்த பிறகும் மறையாத ஒரு பயம். ஏன்னா திரும்பி வந்தவங்க யாருமே அதை பத்தி பேசல. ஒருத்தர் கூட பேசல. அவங்க எல்லாரும் ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க. என்ன வார்த்தை தாத்தா? அந்த வழியை மறுபடியும் திறக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு என்னன்னு எனக்கு புரியல. அந்த நேரம் திடீர்னு பலமான காற்று வீசிச்சு. சண்முகத்துக்கு பக்கத்துல கிடந்த அந்த பழைய காகிதம் ஒன்று பறந்து அருணாச்சலத்தோட காலடியில வந்து விழுந்துச்சு. அவன் அதை எடுத்து பார்த்தான். அது ஒரு பழைய புகைப்படம். பேருந்து எண் 17. அதுக்கு முன்னால நின்றுட்டு இருந்த பயணிகள், அவங்களுக்கு இடையில தெய்வானை. ஆனா புகைப்படத்தோட பின்புறத்துல எழுதப்பட்டிருந்த ஒரு வரிதான் அவனை இன்னும் அதிகமா அதிர்ச்சி அடைய வச்சுது. ஏன்னா அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி பேருந்து காணாம போனதுக்கு 3 நாளுக்கு பிறகு உள்ள தேதி. அந்த புகைப்படத்தை பார்த்தபடியே அருணாச்சலம் சில நொடிகள் அசையாம நின்னான்.
அவனோட கையில இருந்த காகிதம் காத்துல லேசா நடுங்கிட்டு இருந்தது. ஆனா அதை விட அதிகமா நடுங்கினது அவனோட மனசு. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருந்துச்சு. 23 வருஷங்களா இந்த ஊரை நம்பிட்டு இருந்த கதை பொய் இல்ல, அது முழு உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு பேருந்து காணாம போனதுக்கு 3 நாள் பிறகு அதே பேருந்துக்கு முன்னால நின்று யாராவது புகைப்படம் எடுக்கிறாங்கன்னா அந்த பேருந்து எங்கேயோ இருக்கணும் தானே அர்த்தம். அது கடல்ல மூழ்கல, மலையிலேருந்து விழல, எரிஞ்சு சாம்பலாகவும் இல்லை. அப்படின்னா அது எங்க போச்சு? அந்த இரவு அருணாச்சலத்துக்கு மீண்டும் தூக்கம் வரல. அவன் அந்த புகைப்படத்தை மேசை விளக்கு கீழே வச்சு திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தான். புகைப்படத்துல இருந்த முகங்களை நல்லா கவனிச்சான். முதல்ல சாதாரணமா தான் தோன்றுச்சு. ஆனா நேரம் போக போக ஒரு விஷயம் அவனோட கவனத்துக்கு வந்துச்சு. புகைப்படத்துல இருந்த எல்லாரும் கேமராவை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒருத்தியை தவிர. தெய்வானை மட்டும் கேமராவை பார்க்கல. அவ எதையோ பின்னால பார்த்துட்டு இருந்தா. அவளோட முகத்துல சிரிப்பும் இல்லை, பயமும் இல்லை. ஆனா ஏதோ சொல்ல முடியாத ஒரு குழப்பம் இருந்தது. மறுநாள் காலையில அவன் திரும்பவும் சண்முகத்தை பார்க்க போனான். அதே பழைய பேருந்து நிறுத்தம், அதே நிழல். ஆனா சண்முகம் அங்க இல்ல. அருணாச்சலம் ஊர் முழுக்க தேடினான். யாருக்கும் தெரியல. டீ கடை முத்தையா கிட்ட கூட கேட்டான். நேற்று பாத்தீங்களே என்று கேட்க முத்தையா அமைதியா அவனை பார்த்தான். யார பார்த்தேன்? அதான் சண்முகத்தை. முத்தையா சிரிச்சான். அது சாதாரண சிரிப்பு இல்ல, அவனை ஏதோ ஒரு அளவிடுற விதமான சிரிப்பு. ஐயா, சண்முகம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு. அருணாச்சலத்தோட உடம்பு முழுக்க மின்சாரம் பாஞ்சது மாதிரி இருந்தது. என்ன சொல்றீங்க? ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும். அவரோட சமாதி கூட இங்கதான் இருக்குது. அருணாச்சலம் பேச முடியாம நின்னான். நேற்று மாலை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவன் யாரோட பேசிட்டு இருந்தான்? அந்த புகைப்படம் யார் கொடுத்தது? அவன் நேரா மயானத்துக்கு போனான். அங்க உண்மையிலேயே ஒரு கல்லறை இருந்துச்சு. சண்முகம் 1965 to 2016. அருணாச்சலம் அந்த கல்லறைய பார்த்துக்கிட்டே நின்னான். இப்போ அந்த மர்மம் சாதாரண மனிதர்களோட கரையை தாண்டி வேறொரு பாதையில போக ஆரம்பிச்சிருந்தது. அந்த மாலை பொழுது ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ வாசல்ல ஒரு சின்ன பையன் காத்துட்டு இருந்தான். வயசு ஒரு 12 இருக்கும். சார், என்னப்பா? இந்த பேப்பரை அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவன் ஒரு பழைய நோட்டு புத்தக பக்கத்தை நீட்டினான். யார் கொடுத்தாங்க? தெரியாது சார். எங்க இருக்காங்க? ஆத்தங்கர பாதையில. அவ்வளவுதான். அந்த சிறுவன் ஓடி போயிட்டான். அருணாச்சலம் அந்த பேப்பரை திறந்து பார்த்தான். அது ஒரு வரைபடம். ஊர்ல இருந்து வடக்க இருந்த பழைய கருவேலங்காட்டு பகுதி. அதுக்குள்ள ஒரு வட்டம் போடப்பட்டிருந்தது. அதுக்கு கீழே ஒரு வரி. பேருந்து தேடுறியா? அப்படின்னா இங்க வா. அந்த எழுத்தை பார்த்த உடனே அவனோட இதயம் திரும்பவும் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அதே கையெழுத்து, நேத்து ராத்திரி வந்த அந்த மர்ம உரையில இருந்த அதே கையெழுத்து. சூரியன் மறையிற நேரம். வானம் கருமையாக ஆரம்பிச்சது. காற்று கனமா இருந்தது. அருணாச்சலம் அந்த வரைபடத்தை மடிச்சு சட்டப்பையில வச்சுக்கிட்டான். இது ஆபத்தான விஷயமா இருக்கலாம்னு அவனுக்கு தெரியும். ஆனா சில மர்மங்கள் அப்படிதான். ஒரு கதவை திறந்த உடனே திரும்பி போக முடியாது. அவன் கருவேலங்காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். 1 மணி நேரம் நடந்த பிறகு வரைபடத்துல குறிக்கப்பட்ட இடத்தை அடைஞ்சான். அங்க புதர்களால முழுதும் மூடப்பட்டிருந்த ஒரு பழைய பாதை. பல வருஷங்களா யாரும் பயன்படுத்தாத பாதை. அந்த பாதையோட முடிவுல பாதி மண்ணுக்குள்ள குறைஞ்சிருந்த ஒரு பெரிய இரும்பு பொருள் தெரிஞ்சுது. அவன் அது பக்கத்துல போனான். மண்ணை கைகளால அகற்றினான். மெல்ல மெல்ல அகற்ற ஒரு நம்பர் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. 17. அருணாச்சலத்தோட மூச்சு நின்னு போன மாதிரி இருந்தது. ஏன்னா அது ஒரு இரும்பு தகடு இல்ல. அது பேருந்து எண் 17ஓட முன்பக்க அடையாள பலகை. ஆனா அதுக்கு பக்கத்துல கிடந்த இன்னொரு பொருள் தான் அவனை இன்னும் அதிகமா அதிர்ச்சி அடைய வச்சுது. பழைய சிவப்பு கொடை. அதோட கைப்படியில சின்ன கீறல் இருந்தது. அதே காவல் நிலைய பெட்டிக்குள்ள இருந்த கொடை. அப்படின்னா காவல் நிலையத்துல இருக்கிறது என்ன? இங்க இருக்கிறது என்ன? யார் இந்த விளையாட்டை நடத்துறாங்க? அப்போ அவனுக்கு பின்னால யாரோ மெதுவா பேசுற சத்தம் கேட்டுச்சு. இப்போ வாச்சும் திரும்பி போ. அந்த குரல் ஒரு முதியவருடைய குரல். அவன் திரும்பி பார்த்தான். அங்க நின்றுட்டு இருந்தவரு சண்முகம். அருணாச்சலம் திரும்பி பார்த்த அந்த நொடி அவனுடைய உடம்பு முழுதும் உறைஞ்சு போச்சு.
கருவேல மரங்களோட நிழலுக்குள்ள நின்னுட்டு இருந்தது சண்முகம்தான். அதே வெள்ளத்தாடி, அதே ஒல்லியான உடல், அதே ஆழமான கண்கள். ஆனா இந்த முறை அவன் முகத்துல இருந்தது சோகம் இல்ல, பயம், மிகப்பெரிய பயம். நீங்க என்று அருணாச்சலம் தொடங்க சண்முகம் கையை உயர்த்தினான். சத்தம் போடாத. அவனோட குடல் நடுங்குச்சு. அவங்க இன்னும் இங்க பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அருணாச்சலம் சுத்தி பார்த்தான். யாரு? சண்முகம் பதில் சொல்லல. அதுக்கு பதிலா மெதுவா முன்னால நடந்தான். என்னோட வா. அந்த பாதை கருவேலங்காட்டுக்குள்ள இன்னும் ஆழமா போச்சு. மாலை இருட்டு மெதுவா நிலத்தை விழுங்கிட்டு இருந்தது. பறவைகளோட சத்தம் கூட இல்ல, காற்று கூட அசையல. சில நிமிஷங்கள் நடந்த பிறகு அவங்க ஒரு பழைய கல் மண்டபத்தை அடைஞ்சாங்க. மிக பழைய கட்டடம். சுவர் பாதி இடிஞ்சிருந்தது. மேல கொடிகள் படர்ந்திருந்துச்சு. சண்முகம் ஒரு மூலையில இருந்த பெரிய கல்லை நகர்த்தினான். அதுக்கு கீழே ஒரு இரும்பு பெட்டி. அவன் அதை திறந்தான். அதுக்குள்ள பழைய குறிப்பேடுகள், புகைப்படங்கள், காகிதங்கள். இதெல்லாம் என்னங்கய்யா? 23 வருஷமா நான் பாதுகாத்து வச்சிருக்கிற உண்மை. அருணாச்சலம் அமைதியா உட்கார்ந்தான். சண்முகம் ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தான். அதுல பேருந்து எண் 17, அதுக்கு முன்னால சில மனிதர்கள். ஆனா இந்த புகைப்படம் வேறுபட்டது. இதுல தெய்வானை மட்டும் இல்ல, ஊரோட பெரிய நிலக்கிழாரான வரதராஜனும் அதுல இருந்தான். அருணாச்சலம் புரியாம அதை பார்த்தான். இவர் யாரு? சண்முகம் சிரிச்சான். அது ஒரு கசப்பான சிரிப்பு. இந்த கதையோட உண்மையான வில்லன். அருணாச்சலம் திடுக்கிட்டு போனான். சண்முகம் மெதுவா பேச ஆரம்பிச்சான். அந்த காலத்துல இந்த ஊர் முழுக்க அவனோட கட்டுப்பாட்டுலதான் இருந்துச்சு. நிலம் அவனுடையது, பணம் அவனுடையது, அதிகாரமும் அவனுடையது. தெய்வான அவளோட அப்பா அவங்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. சண்முகத்தோட குரல் மெதுவா கனத்துச்சு. அந்த கடனுக்கு பதிலா தெய்வானைய திருமணம் செய்யணும்னு அவன் நினைச்சான். அருணாச்சலம் அதிர்ச்சி அடைஞ்சான். ஆனா தெய்வான என்ன காதலிச்சா. அதனால எனக்கும் அவளுக்கும் நிச்சயமும் ஆச்சு. அவனுக்கு தெரியாம சீக்கிரமா எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். அன்னைக்கு ராத்திரி அவ அந்த 17ஆம் நம்பர் பஸ்ல வந்துட்டு இருந்தா. ஆனா அவ ஊருக்கே வந்து சேரல. ஏன்? சண்முகம் ஆழமா மூச்சு விட்டான். ஏன்னா அந்த பேருந்து வழியிலே நிறுத்தப்பட்டுருச்சு. அருணாச்சலத்துடைய கண்கள் விரிஞ்சது. யாரால? யார் நிறுத்தினாங்க? வரதராஜனோட ஆளுங்க. அந்த மண்டபம் முழுக்க அமைதி பரவுச்சு. அப்படின்னா ஆமா, பேருந்து காணாம போகல, மறைக்கப்பட்டுருச்சு. அருணாச்சலத்தோட மனசுல இருந்த குதிரையோட சில துண்டுகள் ஒன்று சேர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த பயணிகள்லாம்? சண்முகம் தலை குனிஞ்சான். சில பேரை மிரட்டினாங்க, சில பேருக்கு பணம் கொடுத்தாங்க, சில பேரை வேற ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ தெய்வான? அந்த கேள்வி வந்த உடனே சண்முகத்தோட கண்கள்ல கண்ணீர் திரண்டுச்சு. அதான் அதான் இன்னும் எனக்கு தெரியாத ஒரு விஷயம். என்ன? அந்த இரவுக்கு பிறகு தெய்வானைய யாரும் பார்க்கல. காற்று திடீர்னு பலமா வீசுச்சு. மண்டபத்தோட மூலையில இருந்த பழைய காகிதங்கள் பறந்து வந்துச்சு. அந்த நேரம் ஒரு காகிதம் அருணாச்சலத்தோட காலடியில விழுந்துச்சு. அவன் அதை எடுத்தான். அது ஒரு பழைய கடிதம். அது மேல எழுதப்பட்டிருந்தது சண்முகத்திற்கு அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அவன் நடுங்கிற கைகளால அதை திறந்து பார்த்தான். அந்த கடிதத்தோட முதல் வரிய படித்த நொடியில அவனோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அது தெய்வானை எழுதின கடிதம். ஆனா அதோட கீழே இருந்த தேதி பேருந்து காணாம போன இரவுக்கு 6 மாதங்கள் பிறகு இருந்த தேதி. அப்படின்னா தெய்வான அந்த இரவுக்கு பிறகும் உயிரோட இருந்திருக்கா? அந்த கடிதத்தை கையில பிடிச்சபடி அருணாச்சலம் சில நொடிகள் பேச முடியாம நின்னான். சண்முகம் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தான். 23 வருடங்களா அவன் கண்கள்ல இருந்த கேள்வி மீண்டும் உயிர் பெற்றது. என்ன எழுதியிருக்கா? அருணாச்சலம் மெதுவா அந்த கடிதத்தை விரிச்சான். பழைய காகிதம், மங்கி போன மை, ஆனா ஒவ்வொரு எழுத்தும் இன்னும் உயிரோட இருந்தது.
சண்முகம், நான் உயிரோட இருக்கேன், என்னை தேடாத. நீ என்னை தேடுனா உனக்கும் ஆபத்து வரும். நம்ம ஊர்ல எல்லாரும் நம்புற கதை பொய். அந்த இரவுல நடந்ததை யாராவது ஒரு நாள் கண்டுபிடிப்பாங்க. அந்த நாள் வரைக்கும் நான் மறைஞ்சுதான் இருக்கணும். என்னை மன்னிச்சிடு சண்முகம். இப்படிக்கு தெய்வானை. கடிதம் அங்கேயே முடிஞ்சிடுச்சு. சண்முகம் அமைதியா உட்கார்ந்திருந்தான். அவனுடைய கண்கள்ல கண்ணீர் மெதுவா விழிஞ்சுது. 23 வருஷம் எனக்கு இந்த கடிதம் இருக்கிறதே தெரியாது. அருணாச்சலம் சுற்றிலும் இருந்த காகிதங்களை பார்த்தான். இது எப்படி இங்க வந்துச்சு? சண்முகம் தலையசிச்சான். எனக்கும் தெரியாது. இந்த பெட்டியை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி மறைச்சு வச்சேன். நேத்து வரைக்கும் இந்த கடிதம் இருந்ததை நான் பார்க்கவே இல்லையே. இப்போ அந்த மர்மம் இன்னும் ஆழமாச்சு. தெய்வான உயிரோட இருக்கா? அவ தானா மறைஞ்சாலா இல்ல யாரோ அவளை மறைய வச்சிருக்காங்களா? அந்த நேரம் அருணாச்சலத்தோட பார்வை பெட்டிக்கு அடியில இருந்த இன்னொரு பொருள் மேல விழுந்துச்சு. ஒரு சின்ன கருப்பு நிற குறிப்பேடு. அவன் அதை எடுத்தான். முதல் பக்கத்துல ஒரே ஒரு பேரு, வரதராஜன். அடுத்த பக்கத்தை திறந்தான். அதுல தேதிகளும் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தது. கடன் வாங்கியவங்க, நிலத்தை இழந்தவங்க, ஊரை விட்டு வெளியேறினவங்க, ஒவ்வொரு பெயருக்கும் பக்கத்துல சிவப்பு மை கொண்டு ஒரு குறி. ஆனா கடைசி பக்கத்துல மட்டும் வேற மாதிரி எழுத்து. பேருந்து 17 வேலை முடிந்தது. அதுக்கு கீழே சாட்சிகள் 24. அருணாச்சலத்தோட கைகள் நடுங்குச்சு. சாட்சிகளா? சண்முகம் அந்த குறிப்பேட்டை பார்த்தான். அப்போ அந்த பேருந்துல இருந்த எல்லாரும் 2 பேரும் ஒரே நேரத்துல ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ விஷயம் தெளிவாக ஆரம்பிச்சுது. அந்த பேருந்து ஒரு விபத்து இல்ல, அது ஒரு ரகசியத்தை மறைக்க பயன்படுத்தப்பட்ட கருவி. அந்த ரகசியத்தை பார்த்தவங்க அந்த பேருந்துல இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க மௌனமாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அடுத்த பக்கம் அவங்க 2 பேரையும் அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. அங்க ஒரு வரைபடம் இருந்தது. ஊர்ல இருந்து தெற்கே இருந்த பழைய சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தோட வரைபடம் அது. அதுக்கு பக்கத்துல ஒரு வரி, எல்லாம் இங்கேதான் புதைக்கப்பட்டுள்ளது. காற்று திடீர்னு பலமா வீசுச்சு. மண்டபத்துக்கு மேல இருந்த உலர்ந்த இலைகள் சப்தமிட்டுச்சு. சண்முகம் மெதுவா எழுந்தான். அந்த சுரங்கம் 20 வருஷமா இது வரைக்கும் யாருமே அங்க போனதே இல்லையே. ஏன்? உள்ள போனா சில பேரு திரும்பி வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அருணாச்சலம் சிரிச்சான். இப்போ இந்த கதையில திரும்பி வராதவங்க ரொம்ப பேராச்சே. ஆனா அவனுடைய சிரிப்பு நீண்ட நேரம் நிலைக்கல. ஏன்னா அந்த நேரம் மண்டபத்துக்கு வெளியே யாரோ நடந்து வர சத்தம் கேட்டுச்சு. ஒருத்தவங்க இல்ல, பல பேர் வர சத்தம். உலர்ந்த இலைகள் மிதிக்கப்படுற சத்தம் மெல்ல நெருங்கிக்கிட்டே வந்தது. சண்முகத்தோடைய முகம் வெண்மையா மாறுச்சு. அவங்களா வந்துட்டாங்க. யாரு? சண்முகம் மெதுவா கிசுகிசுத்தான். 23 வருஷமா இந்த ரகசியத்தை காப்பாத்திட்டு இருக்கிறவங்க. மண்டபத்தோட நுழைவாயில்ல ஒரு நிழல் தெரிஞ்சது. அந்த நிழல் மெதுவா வெளிச்சத்துக்குள்ள வந்துச்சு. அருணாச்சலம் அவனை பார்த்த நொடியில அவனுடைய மூச்சு நின்னுச்சு. ஏன்னா அந்த முகம் பேருந்து எண் 17 புகைப்படத்துல இருந்த பயணிகள்ல ஒருத்தனுடைய முகம். 23 வருடங்களுக்கு முன்னால காணாம போனவன். ஆனா இப்போ அவன் உயிரோட நின்றுட்டு இருந்தான். நீங்க தேடக்கூடாத இடத்துல கைய வச்சிட்டீங்க என்று அவன் சொன்னான். அந்த மனிதனுடைய குரல் மண்டபத்துக்குள்ள ஒளிச்சப்போ காற்றே நின்னு போனது போல இருந்தது. அருணாச்சலம் அவனை உத்து பார்த்தான். புகைப்படத்துல இருந்த அதே முகம். 23 வருடங்களுக்கு முன்னால காணாம போன பயணி. ஆனா காலம் அவனை தொட்டதே இல்ல போல. முடியல சின்ன நரைகள் மட்டும்தான் இருந்தது. அதை தவிர புகைப்படத்துல இருந்த அதே முகம், அதே கண்கள், அதே பார்வை. சண்முகம் மெதுவா பின்னால நகர்ந்தான். அவன் முகத்துல அருணாச்சலம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பயம் இருந்துச்சு. நீ என்று சண்முகம் கிசுகிசுத்தான். அந்த மனிதன் மெதுவா சிரிச்சான். என்ன மறந்துட்டிய சண்முகம்? அருணாச்சலம் 2 பேரையும் மாறி மாறி பார்த்தான். உங்களுக்கு இவனை தெரியுமா? சண்முகம் பதில் சொல்லல. அவனுடைய கண்கள் மட்டும் நடுங்கிட்டு இருந்தது. அந்த மனிதன் மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சான். அவன் பின்னால இன்னும் 4 பேர். அவங்களுடைய முகங்களும் புகைப்படத்துல இருந்த முகங்கள் தான். காணாம போன பயணிகள். 23 வருடங்களுக்கு முன்பு மாயமானவங்க. இப்போ உயிரோட. அருணாச்சலத்தோட மூளை அதை புரிந்து கொள்ள மறுத்துச்சு. இது எப்படி சாத்தியம்? அந்த மனிதன் மெதுவா அவனை பார்த்தான். சாத்தியம்தான்.
ஏன்னா நாங்க காணாம போகல, மறைக்கப்பட்டோம். மண்டபம் முழுக்க அமைதி. தூரத்துல மின்னல் ஒளி மட்டும் வானத்தை வெட்டுச்சு. அந்த இரவு என்று அவன் ஆரம்பிச்சான். பேருந்து பாதியிலே நிறுத்தினாங்க. வரதராஜனோட ஆளுங்க வந்தாங்க. எல்லாரையும் கீழே இறக்குனாங்க. ஆனா எங்களை கொல்லல. என்ன? அருணாச்சலம் திடுக்கிட்டு போனான். ஏன்? ஏன்னா அந்த இரவுல நடந்தது ஒரு கடத்தல் இல்ல, ஒரு பரிசோதனை. அந்த வார்த்தை மண்டபத்துக்குள்ள விசித்திரமா ஒழிச்சது. பரிசோதனையா? ஆமா. வரதராஜன் ஒரு நிலக்கிழார் மட்டும் இல்ல, அவன் சில பெரிய மனிதர்களோடு சேர்ந்து வேற வேலையும் பார்த்தான். பணம், அதிகாரம், அரசியல், அறிவியல் எல்லாமே கலந்த விளையாட்டு. அருணாச்சலம் குழப்பம் அடைஞ்சான். அவன் தொடர்ந்து பேசினான். அந்த காலத்துல இந்த ஊருக்கு வெளியே இருந்த பழைய சுண்ணாம்புக்கல் சுரங்கத்துக்குள்ள ஒரு ரகசிய ஆய்வகம் இருந்துச்சு. அங்க மனித மனசு பற்றிய பரிசோதனைலாம் நடந்துச்சு. நினைவுகளை மாற்ற முடியுமா, இல்ல மனிதனோட கால உணர்வை உடைக்க முடியுமா, ஒருத்தனுடைய நினைவுகளை அழிக்க முடியுமா, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்க ஆய்வுகள் நடந்துச்சு. அருணாச்சலத்துக்கு முதுக சிலிர்த்து போச்சு. அப்போ நீங்க எல்லாம்? ஆமா, நாங்க எல்லாருமே சாட்சிகள். தப்பான நேரத்துல தப்பான விஷயத்த பார்த்துட்டோம், அதனால எங்களை மறைச்சு வச்சாங்க. சண்முகம் திடீர்னு கத்துனான். அப்போ தெய்வானம் எங்கடா என்று. மண்டபம் மீண்டும் அமைதியாச்சு. அந்த மனிதனுடைய முகம் மாறுச்சு. சில நொடிகள் அவன் எதுவும் பேசல. பிறகு மெதுவா சொன்னா, அவதான் எங்களை காப்பாத்தினான். அந்த ஒரு வார்த்தை சண்முகத்தை உடைச்சிடுச்சு. என்ன? தெய்வானையா? ஆமா, தெய்வானதான். அவளுக்கு மட்டும்தான் அவங்க திட்டம் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு. எப்படி? அவளுக்கு எப்படி தெரியும்? வரதராஜனோட வீட்டுல வேலை பார்த்த ஒரு வயதான பெண்மணி மூலமா தெய்வானைக்கு ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அந்த ராத்திரி பஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே அவ முடிவு பண்ணிட்டா உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு. அவன் கண்களை மூடினான். ஆனா அது அவளால முடியல. ஏன்னா அவளை தனியா பிரிச்சுட்டாங்க. சண்முகத்தோட கைகள் நடுங்குச்சு. அப்போ அவ உயிரோட இருந்தாளா? அந்த மனிதன் நேரா அவனை பார்த்தான். 6 மாசம், அதுக்கு மேல இல்ல. மண்டபத்துக்குள்ள காத்து கூட கனமாயிடுச்சு. 6 மாசமா? ஆமா. அப்போ அந்த கடிதம் எழுதினதுக்கு அப்புறம் அவரை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் அவனுடைய குரல் உடைஞ்சது. நாங்க யாரும் அவளை பார்க்கல. சண்முகம் தரைய பார்த்துட்டு இருந்தான். 23 வருட காத்திருப்போட முடிவு அவன் கண் முன்னால நொறுங்கிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போ அருணாச்சலத்தோட மனசுல வேற ஒரு கேள்வி எழுந்துச்சு, மிகப்பெரிய கேள்வி. அவன் மெதுவா சண்முகத்தை பார்த்தான். அப்போ இவர் யாரு? என்ன? சண்முகம் ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா இவர் தான் இங்க இருக்காரே. அந்த நொடி மண்டபத்துக்குள்ள இருந்த எல்லாருடைய முகமும் மாறுச்சு. யாருமே பேசல. சண்முகம் மட்டும் மெதுவா தலையை உயர்த்தினான். அவனுடைய கண்கள்ல விசித்திரமான சோகம். பிறகு அவன் சொன்னா, ஏன்னா நான் உண்மையாவே செத்துட்டேன் அருணாச்சலம். அந்த வார்த்தைகள் மண்டபத்துக்குள்ள விழுந்தப்போ ஒரு கணம் உலகமே அமைதியாயிட்டது போல இருந்துச்சு. அருணாச்சலம் அவனை வெறித்து பார்த்தான். என்ன சொல்றீங்க? சண்முகம் மெதுவா சிரிச்சான். அது உயிருள்ள மனிதனுடைய சிரிப்பு மாதிரி இல்ல, நிறைய துயரங்களை கடந்து வந்த ஒருத்தனுடைய சோர்வான சிரிப்பு. நீ முதல் நாள் என்ன பார்த்தது ஞாபகம் இருக்கா? பழைய பேருந்து நிறுத்தத்துல. ஆமா, அந்த நாள் தான் நீ முதல் முறையா என்ன பார்த்தது. ஆனா உன்னை தவிர வேற யாரும் என்ன பார்க்கல. அருணாச்சலத்துடைய இதயம் பலமா துடிச்சுது. அவன் நினைச்சு பார்த்தான். உண்மைதான். ஒரு நாள் சண்முகத்தோட பேசிட்டு இருந்தப்போ அந்த வழியா நிறைய பேர் போனாங்க. ஆனா யாருமே அவனை பார்த்த மாதிரி காட்டிக்கல. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. டீ கடை முத்தையா சண்முகம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரே என்று சொன்னது. அப்போ அவன் நம்பல. இப்போ அது உண்மைன்னு தோணுச்சு. சண்முகம் மெதுவா எழுந்தான்.
மண்டபத்தோட வெளியே இருட்டு இன்னும் அடர்ந்து இருந்துச்சு. நான் இறந்த நாள் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவனுடைய குரல் மெதுவா இருந்தது. தெய்வானை திரும்ப வருவான்னு காத்திருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலையும் அந்த பேருந்து நிறுத்தத்துல. ஒரு நாள் இதயம் நின்று போச்சு. அவன் தன்னோட மார்பை தொட்டுக்கிட்டான். ஆனா என்னால போக முடியல அருணாச்சலம். ஏன்? அவளை நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். காற்று மெல்ல வீசுச்சு. கருவேல இலைகள் சலசலத்துச்சு. இந்த உலகத்துல சில உயிர்கள் இருக்காங்க அருணாச்சலம். உடம்பு செத்தாலும் காத்திருப்பு சாகாது. அந்த வார்த்தை அருணாச்சலத்தோட உள்ளத்தை ஏதோ செஞ்சது. 23 வருட காதல், 10 வருட மரணம், இன்னும் முடியாத காத்திருப்பு. அப்போ அந்த மர்ம மனிதன் முன்னால வந்தான். நேரம் இல்ல. ஏன்? அவங்க நம்ம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு இந்த உண்மையை மறைச்சவங்க? அவன் கையில இருந்த பழைய குறிப்பிட்ட எடுத்தான். இந்த புத்தகத்துல பெயர்கள் மட்டும் இல்ல, இடமும் இருக்கு. எந்த இடம்? தெய்வான கடைசியா இருந்த இடம். அருணாச்சலத்தோட கண்கள் விரிஞ்சிச்சு. எங்க எங்க இருக்காங்க? அவன் மெதுவா அந்த வரைபடத்துல ஒரு இடத்த தொட்டான். சுண்ணாம்புகள் சுரங்கத்துடைய அடிப்பகுதி, ஒரு சிவப்பு வட்டம். அதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு வார்த்தை, நிழல் அறை என்று எழுதியிருந்துச்சு. அடுத்த 1 மணி நேரத்துல அவங்க அந்த சுரங்கத்தை நோக்கி பயணித்தாங்க. அருணாச்சலம், சண்முகம் மற்றும் அந்த மர்ம மனிதர்கள். மழை ஆரம்பிச்சிருந்தது. வானம் கருமையாக இருந்துச்சு. மின்னல்கள் அடிக்கடி வெட்டுச்சு. சுமார் நள்ளிரவு பொழுதுல அவங்க அந்த சுரங்கத்தை அடைஞ்சாங்க. பல வருடங்களா கைவிடப்பட்ட இடம். பெரிய பள்ளங்கள், உடஞ்ச இயந்திரங்கள், பாசி படர்ந்த சுவர்கள். ஆனா சுரங்கத்தோட அடிப்பகுதியில மட்டும் ஒரு இரும்பு கதவு இருந்துச்சு. அது பூட்டப்படல. அருணாச்சலம் அதை தள்ளினான். கதவு மெதுவா திறந்துச்சு. உள்ள இருள் மற்றும் ஒரு பழைய ஆய்வகம். அங்க இருந்த காட்சியை பார்த்து எல்லாருமே உறைஞ்சு போனாங்க. பழைய கணினிகள், இரும்பு படுக்கைகள், கண்ணாடி அறைகள், மஞ்சள் நிற கோப்புகள், உடைந்த கம்பிகள். காலம் நின்னுட்ட மாதிரி இருந்தது. அருணாச்சலம் மெதுவா உள்ள நடந்தான். அப்போ அவனுடைய பார்வை ஒரு மேசை மேல விழுந்துச்சு. அங்க ஒரு கோப்பு தூசி படிஞ்சு இருந்தது. மேல எழுதப்பட்டிருந்த பெயர் தெய்வானைன்னு. அவனுடைய நடுங்கிற கைகளால அதை திறந்தான். உள்ள புகைப்படங்கள், குறிப்புகள், மருத்துவ பதிவுகள் மற்றும் கடைசி பக்கம். அதை பார்த்த உடனே அவனுடைய மூச்சு நின்னு போச்சு. ஏன்னா அதுல ஒரு புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்துல இருந்த தேதி அந்த பேருந்து சம்பவத்துக்கு 7 மாதங்களுக்கு பிறகு எடுத்த புகைப்படம். அந்த புகைப்படத்துல தெய்வானை சிரிச்சிட்டு இருந்தா, உயிரோட. ஆனா அவளுக்கு பின்னால நின்னுட்டு இருந்த அந்த மனிதனை பார்த்த உடனே சண்முகம் அலர்னான். வரதராஜன்! அதே வரதராஜன். ஆனா புகைப்படத்துல அவன் வயதாகவே இல்லை. 23 வருடங்களுக்கு முன்னால எப்படி இருந்தானோ அப்படியே. அதே முகம், அதே தோற்றம், அதே கண்கள். அருணாச்சலம் மெதுவா கிசுகிசுத்தான். இது எப்படி சாத்தியம்? அப்போ அந்த ஆய்வகத்தோடைய இருண்ட மூலையிலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. ஏன்னா அவன் இன்னும் உயிரோட இருக்கான். அவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. இருள்ல இருந்து ஒரு உருவம் வெளியே வந்துச்சு. வெள்ளை முடியோட வயதான பெண். ஆனா அவளுடைய கண்களை பார்த்த நொடியே சண்முகத்தோடைய முழங்கால்கள் நடுங்க ஆரம்பிச்சுது. தெய்வான! அந்த பெண்ணுடைய கண்கள்ல கண்ணீர் மின்னுச்சு. 23 வருடங்களுக்கு பிறகு அவங்க முதன் முறையா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. தெய்வான! சண்முகத்துடைய குரல் உடஞ்சு வெளியே வந்தது. 23 வருடங்கள், எண்ணற்ற இரவுகள், முடியாத காத்திருப்பு, சொல்லப்படாத 1000 வார்த்தைகள், எல்லாமே அந்த ஒரு பெயருக்குள்ள அடங்கி இருந்துச்சு. தெய்வானை சில நொடிகள் அவனை பார்த்துக்கிட்டே நின்னான். அவளுடைய கண்கள்ல கண்ணீர் இருந்துச்சு. ஆனா அந்த கண்ணீரை விட அதிகமா இருந்தது குற்ற உணர்வு. என்னை மன்னிச்சிடு சண்முகம் என்று அவன் மெதுவா சொன்னான். அந்த நொடி சண்முகத்துடைய முகத்துல ஏதோ உடைஞ்சது. 23 வருஷம் 23 வருஷம் நான் உன்னை தேடினேன் தெய்வான. நீ உயிரோடவா இருந்த? நீ உயிரோட இருந்தோம் ஒரு தடவை கூட என்னை பார்க்க வரல. தெய்வான தலை குனிஞ்சா. என்னால வர முடியல சண்முகம். ஏன் முடியல? அவ பதில் சொல்லல. அதுக்கு பதிலா ஆய்வகத்தோடைய ஆழத்தை நோக்கி கை நீட்டினான். அங்கதான்
அதுக்குண்டான பதில் இருக்கு. அவங்க மெதுவா உள்ள நடந்தாங்க. ஆய்வகத்துடைய கடைசி அறை, கனமான இரும்பு கதவு, அது மேல பழைய ஆங்கில எழுத்துக்கள், ப்ராஜெக்ட் 17. அருணாச்சலத்துடைய இதயம் வேகமா துடிச்சுது. பேருந்து எண் 17, திட்டம் 17, ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குதா? தெய்வான கதவை திறந்தா. அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான கோப்புகள், புகைப்படங்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் சுவர்ல தொங்கிட்டு இருந்த பெரிய புகைப்படம். அதை பார்த்த நொடியே எல்லாரும் வரைஞ்சு போனாங்க. ஏன்னா அது வரதராஜனுடைய புகைப்படம். தேதி 1978. அதுக்கு பக்கத்துல இன்னொரு புகைப்படம். அங்க உள்ள தேதி 1995. இன்னொரு புகைப்படம், அதுல 2003 எழுதப்பட்டிருந்தது. இன்னொரு புகைப்படம், அதுல 2018 எழுதப்பட்டிருந்தது. இப்படி எல்லா புகைப்படங்கள்லயும் வரதராஜன் ஒரே மாதிரி தான் இருந்தான். ஒரு நாள் கூட வயதாகாத மாதிரி. இது என்ன என்று அருணாச்சலம் கிசுகிசுத்தான். தெய்வானை ஆழமா மூச்சு விட்டா. அதான் இந்த கதையோட உண்மையான ரகசியம். அவ மெதுவா ஒரு கோப்பை எடுத்தா. வரதராஜன் ஒரு சாதாரண நிலக்கிழார் இல்ல, அவன் ஒரு நிதி உதவியாளர். இந்த ஆய்வகத்துக்கு பணம் கொடுத்தவன். இங்க என்ன ஆய்வு நடந்துச்சு தெரியுமா? யாரும் அந்த நொடி பேசல. மனிதனோட நினைவுகளை மாத்துறது பத்திலாம் இல்ல, வயசாகிற செயல்முறையை நிறுத்துறது. அந்த அறை முழுக்க அமைதி. மரணத்தை ஏமாத்துறது. அருணாச்சலம் நம்ப முடியாம நின்னான். அதனால இந்த ஆய்வகத்துல சில பேர் மேல சோதனை நடந்துச்சு. சில பேர் செத்துட்டாங்க, சில பேர் பைத்தியமாயிட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் வெற்றி அடைஞ்சான், வரதராஜன். சண்முகம் வெறித்து பார்த்தான். அப்படின்னா அவன் இன்னும் உயிரோட இருக்கானா? தெய்வான மெதுவா தலையசைச்சா. ஆமா. இப்போ எங்க? அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அவ பின்னாடி இருந்த கண்ணாடி அறையை நோக்கி நடந்தா. அங்க ஒரு பெரிய நாற்காலி, பல கம்பிகள், மருத்துவ கருவிகள், அதுக்கு நடுவுல ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான். அவங்க பக்கத்துல போனாங்க. அருணாச்சலத்துடைய இதயம் நின்னு போனது போல இருந்தது. வரதராஜன் உயிரோட இருந்தான். ஆனா அவன் உடம்பு மட்டும், கண்கள் திறந்திருந்துச்சு. ஆனா உயிரற்ற பார்வை. கைகள் அசையல, வாய் பேசல. ஒரு சிலை போல உட்கார்ந்திருந்தான். தெய்வான மெதுவா சொன்னான். மரணத்தை ஏமாத்த முயற்சி பண்ணான், ஆனா வாழ்க்கையே இழந்துட்டான். கடைசி சோதனை தோல்வி அடைஞ்சிடுச்சு. இப்போ உடம்பு உயிரோட இருக்கு, ஆனா மனசு இல்ல. 15 வருஷமா இப்படிதான் இருக்கான். அறை முழுக்க ஒரு வித்தியாசமான அமைதி. அருணாச்சலம் அவனை பார்த்தான். ஒரு காலத்துல எல்லாரையும் பயமுறுத்தின மனிதன் இப்போ ஒரு காலியான ஓடு. அதுவே அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை. ஆனா என்று அருணாச்சலம் கேட்டான். பேருந்து, பயணிகள், அவங்க எல்லாரும்? தெய்வான மெதுவா சிரிச்சா. அந்த பேருந்து விபத்து இல்ல, கடத்தலும் இல்ல, சாட்சிகளை மறைக்க நடந்த திட்டம். சில பேரை மிரட்டினாங்க, சில பேருக்கு பணம் கொடுத்தாங்க, சில பேரை வேற ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க மௌனமாவே இருந்துட்டாங்க. ஏன்னா உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அது உண்மைதான். இந்த கதையை யாரு நம்புவாங்க? சண்முகம் மெதுவா தெய்வானையை நோக்கி நடந்தான். அவன் கண்கள்ல கண்ணீர், அவளுடைய கண்கள்லயும் கண்ணீர். 2 பேருக்கும் இடையில 23 வருடங்கள் நின்னுட்டு இருந்தது. நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன் என்று சண்முகம் சொல்ல தெய்வான அழுதா. எனக்கு தெரியும் சண்முகம், ஒவ்வொரு நாளும் தெரியும். அதனாலதான் என்னால போக முடியல. என்ன? நீ காத்திருக்கிற வரைக்கும் நானும் இந்த உலகத்தை விட்டு போக முடியல. அருணாச்சலம் திடீர்னு ஏதோ புரிந்தவனை போல நின்றான். தெய்வான மெதுவா சண்முகத்தோட கைய பிடிச்சா. நீ மட்டும் இல்ல சண்முகம், நானும் உயிரோட இல்ல. அறை முழுக்க அமைதி. அருணாச்சலம் உறைஞ்சு போனான். என்ன சொல்றீங்க? தெய்வான மெதுவா சிரிச்சா. நான் இங்க வந்து ஒரு 7 மாசம் கழிச்சு இந்த ஆய்வகத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. அந்த இரவுல தான்
நான் இறந்து போயிட்டேன். அப்போ நீங்க? நானும் அவனை மாதிரி தான். அவ சண்முகத்தை பார்த்தா. காத்திருப்பு முடிகிற வரைக்கும் போக முடியாத ஆன்மா. சண்முகத்துடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. 23 வருடங்களா அவன் தேடின உண்மை இதுதான். தெய்வான உயிரோட இல்ல. ஆனா அவனை விட்டு போகவும் இல்ல. வெளியில திடீர்னு மழை நின்னுச்சு. பல வருடங்களா மூடப்பட்டிருந்த ஆய்வகத்தோட கூரையிலிருந்து நில ஒளி உள்ளே விழுந்துச்சு. தெய்வான சண்முகத்தை பார்த்தா. இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஆமா, இப்போ நான் போகலாமா? சண்முகம் அழுதபடியே சிரிச்சான். இந்த தடவை நானும் உன் கூடவே வர சண்முகம். அந்த நொடி 2 பேரையும் சுற்றி ஒரு மென்மையான வெளிச்சம் பரவுச்சு. அருணாச்சலம் கண்களை மூடிக்கிட்டான். மீண்டும் திறந்தப்போ அங்க யாருமே இல்ல. தெய்வானை இல்ல, சண்முகம் இல்ல, அந்த மர்ம நபர்கள் இல்ல. 23 வருட காத்திருப்பும் இல்ல. வெறும் அமைதி மட்டும் இருந்துச்சு. 1 மாதம் கழித்து கரிசல்பட்டி ஊர் இயல்புக்கு திரும்பிச்சு. பேருந்து எண் 17 பற்றின பயம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சது. பழைய சுரங்கம் அரசாங்கத்தால மூடப்பட்டுச்சு. ஆய்வகத்துடைய ரகசியங்கள் வெளிவரல. சில உண்மைகள் உலகத்துக்காக இல்ல, அதை சுமக்க முடிஞ்சவங்களுக்காக மட்டும்தான். ஆனா இன்னைக்கும் கரிசல்பட்டி பேருந்து நிறுத்தத்துல ஒரு பழைய புகைப்படம் தொங்கிட்டு இருக்குது. அதுல சிரிச்சிட்டு இருக்கிற 2 இளைஞர்கள், சண்முகம், தெய்வானை. அதுக்கு கீழே ஒரே ஒரு வரி, சில காதல்கள் கல்யாணத்துல முடியாது, காத்திருப்புல முடியும். மீண்டும் ஒரு கதையுடன் நாளை சந்திக்கலாம். நன்றி.